Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீஹரின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் முதல்ல ஸ்கேலை வச்சு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு அளவாக எடுத்து இந்த மாதிரி 3 லேயராக வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து லேயர்ஸாக பிரிச்சுட்டு அதை எப்படி லைனாக நம்பர் வரி போடணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த லைன் இந்த ஒரு ஆர்டரில் தான் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். இந்த 3 லேயர்லையுமே நீங்கள் இந்த மாதிரி நம்பர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இதை வந்து நம்ம எப்படி இந்த ஆர்டர் படி நம்ம போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து S1 2 3ன்னு போட்டிருக்கோம். இந்த S1 2 3 வந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து எப்படி ஆர்டர் படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான நம்பர்ஸ் தான் இது. இந்த நம்பர்ஸை ஆர்டர் வாரியாக எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கான நம்பர்ஸ் வந்து இது பாருங்கள். இப்போ நம்ம த்ரெட்டை வந்து Sலேருந்து 2க்கு எடுத்துகிட்டு போகணும், 2லேருந்து 3க்கு எடுத்துகிட்டு போகணும், மறுபடியும் 3லேருந்து மறுபடியும் 1க்கே எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் 1லேருந்து மறுபடியும் S. இந்த ஆர்டர் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கீழேயும் நம்பர் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம போடுவோம், புரியும் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து S1 போட்டிருக்கோம். இந்த Sலேருந்து தான் இப்போ நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? 2ன்ற நம்பருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ Sலேருந்து எடுத்தாச்சு. எடுத்து இப்போ எங்கே 2க்கு கொண்டு போகிறோம். 2லேருந்து 3க்கு. இப்போ இங்கே வந்து அடுத்த நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. இப்போ 3க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 3லேருந்து மறுபடியும் அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னா இப்போ 1 இருக்குது. 1க்கு வந்து இந்த நம்பரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இப்போ 1க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். 1லேருந்து மறுபடியும் Sக்கே வந்துட்டோம். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள், Sலேருந்து 2க்கு எடுத்தோம், 2லேருந்து 3க்கு எடுத்தோம், மறுபடியும் 3லேருந்து 1க்கே வந்துட்டோம். இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் அதை போடுறேன் பாருங்கள். இப்போ Sலேருந்து 2க்கு எடுத்துகிட்டு போகிறோம், எடுத்துட்டு இப்போ 2லேருந்து 3க்கு 3 எடுத்துட்டு இப்போ 3லேருந்து மறுபடியும் 1, இப்போ மறுபடியும் 1லேருந்து S. இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், நீங்கள் வந்து நாட் வந்து போடவே தேவையில்லை. நாட் போடாமல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க நம்பர்லேருந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். இப்போ 3லேருந்து மறுபடியும் நம்ம 1க்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், 1 மறுபடியும் 1லேருந்து S. பாருங்கள், இப்போ Sலேருந்து மறுபடியும் 2, மறுபடியும் 3. நம்ம நாட்டே போட வேண்டாம், லாங் அண்ட் ஷார்ட் மாதிரி இழுத்து கொண்டு வந்து இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே லாக் ஆயிரும். பாருங்கள், லாக் போடல, இழுக்கிறோம், அதே லாக் ஆயிரும். பாருங்கள், இழுக்கிறோம், மறுபடியும் கொண்டு போகிறோம், மறுபடியும் 3லேருந்து மறுபடியும் 1, 1லேருந்து Sக்கு வரோம், மறுபடியும் Sலேருந்து 2க்கு போகிறோம். அந்த நம்ம போடுறது அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும் நம்பர்ஸு. பாருங்கள், நான் போடுறத கவனித்து பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும்.
இப்போ வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ன்ற ஒரு லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக 2க்கு போனோம். 1 டச் பண்ணாமல் 2க்கு போயாச்சு. 2லேருந்து 3க்கு போனோம். இப்போ நம்ம அடுத்தது எங்கே வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வை விட்டுட்டு 2ல் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் 1க்கு வரணும். 1லேருந்து மறுபடியும் 3 எஸ் பாருங்கள். எஸ்லேருந்து போகிறோம் 2க்கு. 2லேருந்து மறுபடியும் 3 மறுபடியும் கீழே இறங்கி வர்றப்ப 1 அப்புறம் எஸ் பாருங்க. அவ்வளோதான். மேலே ஏறுறோம். எஸ்லேருந்து 2க்கு போகிறோம். 2லேருந்து 3க்கு போகிறோம். 3லேருந்து 1ல் வரோம். மறுபடியும் நம்ம ஆரம்பித்த அந்த எஸ்ன்ற லெட்டருக்கே வந்துட்டோம் பாருங்க. இப்போ போகிறப்ப 1 வந்து 1ல் வந்து லாக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1ல் லாக் ஆயிடுச்சு. 1ல் லாக் ஆனதுலேருந்து இப்போ 2க்கு போகிறோம். 2லேருந்து 3க்கு போகிறோம். 3லேருந்து பாருங்கள் 2ல் லாக் ஆயிரும். 1க்கு போயிடுவோம். 1லேருந்து மறுபடியும் எஸ். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் டிசைனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இதே ஷேப்பில் வந்து நீங்கள் ஆஃப் சர்க்கிளாக வந்து ஒரு டிசைன் போட்டு கை ஃபுல்லாக போட்டு பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே டிசைன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியும் பண்ணலாம். இதை வித்தியாசமாகவும் நீங்கள் உங்களால் க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவாக யோசிச்சவங்க கூட நம்ம வந்து இந்த டிசைனை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிசைனு. இல்லை அங்கங்கே அப்ளை பண்ணாலுமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து போடுறேன். புரியலை அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் மறுபடியும் கூட இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே பழகுங்க. யோசித்து மெதுவாக நீடில் ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட் எடுத்து பண்ணுற மாதிரி தான். அதனால் நீங்கள் நுனியில் எடுக்கிறப்ப அந்த த்ரெட் வந்து பிசுறாக வரும். நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிசுரெல்லாம் வராது. நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து ஃபுல்லாக பழகுனீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா தெளிவாக வந்து புரியும். அதனால் நீங்கள் போடுறப்ப நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு புரிகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி புரியலைனாலுமே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச உங்களுக்கு டவுட்டை வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களால் இந்த மாதிரி வந்து போட்டு பழக முடியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த மாதிரி போட்டு பழகுறப்ப இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வரல, கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆஃப் சர்க்கிள் வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்தோம். நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் சர்க்கிள் இங்கேருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள் இங்கேருந்து போட்டு பாருங்கள். அப்படி போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் புரியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் ஆர்டர் படி அந்த நம்பர் வாரியாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரியான பழகுனீங்க அப்படின்னா அந்த ஆஃப் சர்க்கிள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஆஃப் சர்க்கிள் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து போட்டுடலாம் நம்ம அந்த இது ஃபெதர் ஸ்டிச் வந்து. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணி லைக் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் அடிக்கடி போட்டு பழகி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் அதை அப்படியே பழகினதோடையே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து புரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைய ஸ்டிச்சஸ் வந்து அடிக்கடி போட்டு பாருங்கள். என்னென்ன ஸ்டிச்சஸ் பழகுறீங்களோ அந்த ஸ்டிச்சஸை வந்து ஒரு ஸ்டிச்சஸாக மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனாக உங்களால் அதை வந்து க்ரியேட்டிவாக எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு பார்க்குறப்ப க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். டிசைன்ஸுமே உங்களுக்கு வந்து ஓன் டிசைன்ஸாக வந்து உங்கள் டிசைன்ஸாகவே இருக்கும். அந்த டிசைன்ஸு நீங்கள் வந்து யாரும் பார்த்து போடவோ அந்த மாதிரி இருக்காது. புது டிசைன்ஸாகவும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸாகவுமே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து பழகுறப்ப
ஸ்டிச்சஸை வந்து டிசைன்ஸாக போட்டு பழகுங்க, அடிக்கடி போட்டு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் இப்போது ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த டிசைனில் வந்து நீங்கள் என்ன டிசைன் ஆரம்பத்தில் என்ன டிசைன் பழகுனீங்களோ அந்த டிசைனை வந்து அடுத்தடுத்த இதில் வந்து கொண்டு வந்து ஒரு டிசைனாக போட்டு பழகி பாருங்கள். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகுனீங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சை வந்து அடுத்து நீங்கள் என்ன ஸ்டிச்சஸ் பழகுறீங்களோ அந்த செயின் ஸ்டிச்சை வந்து அந்த டிசைனோட ஜாயின் பண்ணி போட்டு பழகி பாருங்கள். இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்து இந்த ஃபெதர் ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் என்ன ஸ்டிச்சஸு டிசைன்ஸ் வந்து நீங்கள் பழகுனீங்களோ அந்த டிசைன்ஸை வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் டிசைனோட அப்ளை பண்ணி சேர்த்து பழகி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புது ஐடியாஸும் புது க்ரியேட்டிவான டிசைன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பழகுறப்ப நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்டிச்சஸை பற்றின உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்களே வந்து தெளிவுபடுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழகுறாங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பழகட்டும். அது மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த வீடியோ வந்து எதனால் பிடிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வீடியோஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து எதனால் பிடிச்சிருக்கு என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து என்னால் போட முடியும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ இதனால தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு. அது மாதிரி எதுவும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்து வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருந்தாலுமே நான் எனக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லதை மட்டும் இல்லை கெட்டதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் திருத்திக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் வைஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுறப்ப வந்து இந்த நம்பரை பார்த்து போடுங்க. இந்த நம்பரை பார்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் சர்க்கிள்லேருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இதில் உங்களுக்கு எந்த இதில் பாதி இதில் பாதி எடுத்துகிட்டு இந்த இதிலேருந்து இங்கிட்டு பாதியும் இதிலேருந்து இங்கிட்டு பாதியும் போட்டு பாருங்கள். நீங்கள் நல்லா பழகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். அது மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கனக்குள்ளே பீடோ இல்லை ஜர்தோசியோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.